கேட்கவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த 16 உண்மைகள் உன் வாழ்க்கையை மாற்றும். தயாரா? வாழ்க்கையின் கடுமையான உண்மைகள். இனிமையான பொய்களை விட கசப்பான உண்மைகளே உன்னை வளர்க்கும். இதை படிக்கும்போது வலிக்கலாம், ஆனால் இதுவே உன்னை மாற்றும். 1. எல்லோரும் உன்னை போல் யோசிப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. நீ நேர்மையானவன், அனைவரும் நேர்மையாக இருப்பார்கள் என்று நம்புகிறாய். நீ அன்பானவன், அனைவரும் அன்பாக இருப்பார்கள் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொருவரும் வேறு வேறு அனுபவங்களில் வளர்ந்தவர்கள். ஒவ்வொருவரும் வேறு வேறு மனசு கொண்டவர்கள். இதை ஏற்றுக்கொண்டால் மனசு ஆறும், எதிர்பார்ப்பு குறையும், அமைதி வரும். 2. முதல் முறை மதிப்பிழந்தால் அமைதியாக விலகு. 2ஆம் முறை 3ஆம் முறை என்று காத்திருக்காதே. யாரோ உன்னை மதிக்கவில்லை என்று தெரிந்தால் உடனே நடைபோடு. இது கோபமல்ல, இது பலவீனமல்ல, இது உன் மதிப்பை நீயே காப்பாற்றிக் கொள்வது. 3. வாழ்க்கையை சரிசெய்வதற்கு முன் தூக்கத்தை சரிசெய். தூக்கமில்லாமல் யோசிக்கும் மூளை சரியான முடிவை எடுக்காது, சரியான வழி காணாது. 7-8 மணி நேரம் தூக்கம், இது அடிப்படை தேவை. தூக்கம் சரியானால் மூளை சரியாகும், வாழ்க்கை சரியாகும். 4. குழப்பத்தை விரும்புபவர்களோடு வாதிடாதே. சிலருக்கு சண்டை பிடிப்பதே பொழுதுபோக்கு, சிலருக்கு குழப்பத்தை உருவாக்குவதே ஆனந்தம். அவர்களோடு நீ வாதிட்டால் நீ தோற்பாய், ஏனென்றால் அவர்களுக்கு இது விளையாட்டு. உன் நேரம் வீணாகும், உன் அமைதி போகும். மௌனம், அதுவே சிறந்த பதில். 5. உடனடியாக ரியாக்ட் செய்வதை நிறுத்து, பிரச்சனை சுருங்கும். யாரோ ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், நீ உடனே வெடிக்கிறாய். சின்ன விஷயம் பெரிதாகி விடுகிறது. ஒரு நிமிடம் நிறுத்து, பிறகு பதில் சொல். பெரும்பாலான பிரச்சனைகள் நீ ரெஸ்பான்ஸ் செய்யாவிட்டால் தானாகவே தீர்ந்துவிடும். உன் நோக்கங்களை விட உன் பழக்கங்களே உண்மையானவை. நான் படிப்பேன் என்று சொல்கிறாய், ஆனால் தினமும் என்ன செய்கிறாய்? நான் ஆரோக்கியமாக இருப்பேன் என்று நினைக்கிறாய், ஆனால் தினமும் என்ன சாப்பிடுகிறாய்? உன் தினசரி பழக்கங்களே உன் உண்மையான இலக்கை காட்டுகின்றன. பழக்கங்களை மாற்று, வாழ்க்கை மாறும். 8. உன்னை சோர்வடைய செய்வது எச்சரிக்கை மணி. ஒரு மனிதன், ஒரு வேலை, ஒரு சூழல் உன்னை தினமும் சோர்வடைய செய்கிறது என்றால் அது தவறான இடம் என்று உன் உடலே சொல்கிறது. இந்த சமிக்ஞையை புறக்கணிக்காதே, மாற்றம் தேவை என்று அர்த்தம். 9. மனிதர்கள் உன்னை எப்படி நடத்துகிறார்கள் என்பது நீ என்ன அனுமதிக்கிறாய் என்பதை பொறுத்தது. யாரோ உன்னை மீண்டும் மீண்டும் புண்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் தப்பு, ஆமா, ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்வதும் தப்பு. எங்கே நிறுத்த வேண்டும் என்று தெரிந்தவனை யாரும் மதிக்காமல் இருக்க மாட்டார்கள். 10. உன் எதிர்காலம் இன்று நீ என்ன செய்கிறாய் என்பதை பொறுத்தது. நாளை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? இன்று என்ன செய்கிறாய்? இன்று படித்தால் நாளை அறிவு வரும், இன்று சேமித்தால் நாளை பாதுகாப்பு வரும், இன்று உழைத்தால் நாளை வெற்றி வரும். நாளை நீ கட்டுவது இன்றே தொடங்கும். 11. எல்லோருக்கும் உன் நேரத்தை கொடுக்க வேண்டியதில்லை. உன் நேரம் மதிப்பானது, உன் கவனம் மதிப்பானது, உன் சக்தி மதிப்பானது. யார் உன் வளர்ச்சிக்கு உதவுகிறார்களோ, யார் உன்னை மதிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடு. மற்றவர்களுக்கு அன்போடு வரம்புவை. 12. மௌனம் சண்டையை விட வலிமையானது. யாரோ தவறு செய்கிறார்கள், நீ கூச்சலிட்டால் அவர்கள் டிஃபென்ஸ் செய்வார்கள். ஆனால் நீ மௌனமாக இருந்தால் உண்மை தானாக வெளிப்படும், நேரமே நிரூபிக்கும். மௌனம் பலவீனமல்ல, அது மிகவும் ஆழமான வலிமை. 13. உன் முன்னுரிமைகளை நீ தேர்வு செய்யாவிட்டால் வேறு யாரோ செய்வார்கள். உன் நேரத்தை நீ பிளான் செய்யாவிட்டால் யாரோ நிரப்புவார்கள். உன் இலக்குகளை நீ தீர்மானிக்காவிட்டால் சூழல் உன்னை தீர்மானிக்கும். உன் வாழ்க்கையின் டைரக்டர் நீயே ஆகு, வேறு யாரையும் அனுமதிக்காதே. 14. கம்ஃபர்ட் ஜோன் வளர்ச்சியின் மிகப்பெரிய எதிரி. இப்போது நல்லாதானே இருக்கு, ஏன் மாத்தணும்? இந்த எண்ணமே உன்னை நிறுத்துகிறது. வளர்ச்சி எப்போதும் டிஸ்கம்ஃபர்ட்டில்தான் இருக்கிறது. அச்சமாக இருந்தாலும் முயற்சி செய், அங்கேதான் உன் உண்மையான திறன் இருக்கிறது. 15. உன் சூழலே உன்னை உருவாக்குகிறது, மோட்டிவேஷன் அல்ல. தினமும் மோட்டிவேஷன் தேட வேண்டாம், சரியான சூழலை உருவாக்கிக்கொள். நல்ல புத்தகங்கள் வை, வளரும் மனிதர்களோடு சேர், நெகட்டிவ் கண்டென்ட்டை விலக்கு, நல்ல ரொட்டீன் உருவாக்கு. சூழல் சரியானால் தானாக நகர்வாய். 16. மாற்றம் வலிக்கும், ஆனால் தொடங்கியவுடன் வலி குறையும். தொடங்குவதற்கு முன் கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கு. தொடங்கியவுடன் ஓ இவ்வளவுதானா? மிகப்பெரிய தடை தொடக்கம் மட்டுமே.
இன்றே தொடங்கு, நாளையே நீ ஆச்சரியப்படுவாய். இறுதியாக, இந்த 16 உண்மைகளில் ஒன்றை மட்டும் இன்றே கடைபிடி. அது போதும், வாழ்க்கை மாறத் தொடங்கும். எது உன்னை அதிகமாக தொட்டது? கமெண்டில் சொல்லுங்க. யாருக்கு இது தேவை என்று நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மறக்காம KOR யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி.